மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுக்கு அங்கு ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்களால் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னிலை முதலமைச்சராக இந்திய திருநாட்டிற்கு தலை சிறந்த முதலமைச்சராக ஒரு சீரான ஆட்சியை, சிறப்புமிகு ஆட்சியை உருவாக்கி தந்தார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் மக்களுக்கான இயக்கமாகவும் புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள். 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை, சத்துணவு திட்டம், தண்ணீர் திட்டம் போன்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய செயல்படுத்திய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் வரலாறு. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் ராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்தெடுத்து இந்திய திருநாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சர்களும் ஒரு மாநிலத்தின் ஒரு கட்சியை, இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற நேரத்தில் இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகள் சூழ்ந்தது. இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவுகளை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் வெற்றி அடைவதற்கு நாம் ஒரு சிறு துரும்பாக இருப்போம் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பல்வேறு பிரச்சனைகளில் பிரிந்து கிடந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 1991 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு நல்ல சூழலை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து மீண்டும் 2001 ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2ஆம் முறையாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றிலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகும் வரை 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 2001, 2011, 2016 இந்த ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தாதான் வரலாறு. மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு, மத்திய அரசுடைய நிதியை எதிர்பார்க்காமல் மாநிலத்தினுடைய நிதியை கொண்டு மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 52% மொத்த வருவாயில் 52% வருவாயை நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய திருக்கரங்களை தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. தங்கத்துடன் தாலியுடன் தங்க இலவச திருமண உதவி திட்டம், படிக்கின்ற கல்வி அனைத்து நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆரம்ப கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரை இலவச கல்வி, தாய்மார்களுக்கு இலவச பிரசவ கால உதவி, பெண்களுக்கு ஸ்கூட்டி, மாணவ செல்வத்திற்கு சைக்கிள், இப்படி பல்வேறு வகையான கிட்டத்தட்ட ஒரு 62 வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மாவர்தான் என்பதில் எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது
டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அதற்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்தபோது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக பொறுப்பில் நியமித்தார்கள். 6 மாத காலம் நான் மாண்புமிகு அம்மாவுடைய என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று அடிபரலாமல் என்னுடைய பணியை கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மாவர்கள் மீண்டும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் பதவியை மாண்புமிகு அம்மா அவர்கள் அடுத்த கணமே நான் அவர்களுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்தேன் என்பதுதான் வரலாறு. 2006க்கு பின்னால் 2011 2011 மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியை என்னை அழைத்து, நீங்கள் எல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக என்னிடமும் மாண்புமிகு அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்கள் சொல்லினார்கள். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கிழமை பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எந்திரிச்சு மாண்புமிகு அம்மா அவர்களை நீ முதலமைச்சராக சொன்னால் என்று சொல்லாமல் விஸ்வநாதன் அவர்களை நீங்கள் எந்திரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எழுந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள் என்று இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி அந்த கூட்டத்தை எளிதே முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டளையின் அடிப்படையில் நானும் 2ஆம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 2016 மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாவால் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை அணுகி என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள். நான் மறுத்தேன், முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு மறுத்தேன். ஏன் என்று கேட்டால் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்து அம்மா அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நான் நிறைவாக என்னுடைய பணியை முடித்திருக்கின்ற மன நிம்மதி எனக்கு இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்திதான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை பேட்டிகளிலும் பத்திரிகை துறை நண்பர்களை சந்திக்கின்ற நேரத்திலும் நான் வெளிப்படையாக எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்பதையும் முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை துரோகமும் இல்லாமல் அப்படியே நான் திருப்பி கொடுத்த வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்புமிகு அம்மா அவர்களை என்னுடைய மகன் ஜெயபிரதீப் அவருடைய இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற அந்த திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களை நெகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை சுட்டி காட்டினார் என்பதுதான் எனக்கு கிடைத்த வரலாற்றில் ஒரு நற்சான்று, சான்றிதழ், பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார்கள். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்டாலும்
என்னுள் பல பிரச்சனைகள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வர்தா புயல். அதிலும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று சுழன்று அடித்தது 3 முறை. நான் அப்போது தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை முதல் முறையாக வந்தது. அந்த புயல் அப்படியே ஒரு சுத்திட்டு திரும்ப சுத்துனவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே புயல் மீண்டும் வந்து அப்படியே சுத்துனவகத்திலே மறுபடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.